ஹாய் தேர், வெல்கம் யூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்க தொடங்கியிருக்க எல்லாருக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட். நீங்கள் ஃப்ரெஷராக படிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, அதுவும் பொதுவாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு இப்போ படிக்க தொடங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக படிங்க. இந்த வீடியோவில் நம்ம சைடில் இருந்து எப்படி படிக்கணும், எந்த தவறுலாம் செய்யக்கூடாது, எப்படி நல்ல முறையில் நீங்கள் படித்தா அந்த தேர்வு வெற்றி மட்டும் இல்லாமல் வேலை வாங்க முடியும். அதாவது எக்ஸாம் எல்லாருமே பாஸ் ஆகிடலாம். அந்த தேவையான அந்த கட் ஆஃப் ஆனதை எடுத்து வேலை பெறுவதற்கு என்ன நம்ம சரியாக பண்ணணும் அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வாட்ச் பண்ணால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் ஆனது பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ன்றது ஒரு 10ஆம் வகுப்பு தரத்தை அடிப்படையாக கொண்டது. கண்டிப்பாக மெஜாரிட்டி கொஸ்டின் புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. அதாவது ஒரு 160 கேள்விகளுக்கு நீங்கள் நேரடியாக புக்கில் இருந்தே கேள்விகள் ரிஃப்ளெக்ட் ஆனது ஆகும். அந்த 160லேருந்து 170 அந்த 10 கேள்விகள் நீங்கள் புக்கை வச்சு நீங்கள் படிச்சுட்டு போகிறீங்கன்னா ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த 10 கேள்விகள் 30 கேள்விகள் புக்கில் டேரெக்டாக இருக்காது, கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும், இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமலும் இருக்கும். அந்த 30 கேள்விகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸில் கேள்விகளாக இருக்கட்டும், இல்லை தமிழில் கேட்குற கேள்விகளாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், புக்கில் டேரெக்டாக இருக்காது. அப்படி இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ், இது போல கேள்விகள் ஒரு 30 கேள்விகள் உங்களுக்கு நேரடியாக இடம்பெறும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சிலபஸை முதல்ல எடுத்து ஒரு வாட்டி 2-3 வாட்டி நல்லா ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிவிட்டு முதல்ல தமிழ்லேருந்து ஆரம்பிங்க. அதாவது ஒரு நாளைக்கு 3மே படிக்கணும். தமிழாக இருக்கட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், 3மே ரொட்டேஷ்னலாக படிக்கிறது நல்லது. அப்படி இல்லை, எனக்கு அப்படி அப்படி படிக்க விருப்பம் இல்லை, படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் தமிழை முதல்ல நீங்கள் முடிச்சிடுங்க. அப்படின்னா அதுக்கப்புறமா ஜென்ரல் ஸ்டடீஸை முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா மேக்ஸ் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா 3த்தையும் ஒன்றா சேர்ந்து ரிவிஷன் மாதிரி நீங்கள் பண்ணி கொண்டுன்னு போகணும். இது ஒரு வழி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதற்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு புக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது 6th to 12th வர தமிழ் நியூ புக், ஓல்டு புக் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிவிட்டு, இப்போதைக்கு தமிழ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அந்தமாரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் டவுன்லோட் ஆனது பண்ணணும். 6th to 10th வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு, 11th 12th தேவையானது மட்டும், அதாவது சயின்ஸுக்கு என்ன தேவையோ அது, பாலிட்டிக்கு தேவையானது புக்ஸு, மற்றும் ஜாகிரஃபியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இது போல் என்னென்ன தேவையோ அந்தந்த புக்ஸ் மட்டும் நீங்கள் 11th 12th டவுன்லோட் ஆனது பண்ணிக்கணும். இப்போ நம்ம தமிழ் பார்க்கும்போது புக்கில் இருந்து தான் உங்களுக்கு மெஜாரிட்டி கேள்வி இடம்பெறும். என்ன தான் தமிழ் சிலபஸ் மாற்றி இருந்தாலுமே அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னும் போது ஒரு 20 வரும். ஆனால் 80 கேள்வி நீங்கள் புக்கிலேருந்து படிச்சுட்டு போனால் கட்டாயமாக நீங்கள் நேரடியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. சரியா? டேரெக்டாக கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகலைனாலும் சரி, 80 கேள்வி உங்களால் சாலிடாக ஆன்சர் ஆனது பண்ண முடியும். சிலபஸ் இப்போ நம்ம எடுத்தாச்சு. இலக்கணம், சொல்லகராதி, இது போல் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 7 டாபிக், 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. அது அழகு அப்படிங்கிறது தமிழில் சொல்லுவாங்க. இந்த சிலபஸை படிச்சுட்டு புக்கில் நியூ புக் எடுத்து நீங்கள் படிக்கும்போது சிலபஸில் இருக்கிற கேள்வி 6வது புக் எடுக்கிறீங்க, சிலபஸில் இருக்கிற கேள்வி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து ஹைலைட் பண்ணி வச்சுங்க. பிடிஎஃப்பில் படிக்கிறவங்க, இல்லை உங்களுக்கு கையில் இருக்குது, புக்ஸ் இருக்குது அப்படின்னா பென்சிலில் ஜஸ்ட்டு நீங்கள் டிக் மார்க் மாரி பண்ணி வச்சுங்க. ரொம்ப ஹைலைட் அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல. புக்கில் படிக்கிறவங்க பென்சிலில் ஜஸ்ட்டு கோடு மாரி எதனா போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாரி நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கணும். எந்தெந்த பேஜில் கண்டென்ட் இருக்குது அப்படின்ற நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, கடைசியாக நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது எந்த பேஜில் கண்டென்ட் இருக்குது இல்லைன்றத நீங்கள் தேடுறதுக்கே டைம் ஆகும். ஒரு பேஜாக தேடுறதுக்கே டைம் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது, டெஸ்ட்டு கண்டிப்பாக அட்டன் ஆனது பண்ணணும். ஏன்னா தான் டேரெக்டாக போய் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம், அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே டெஸ்ட்டு போட்டு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது டிஎன்பிஎஸ்சியில் நடந்த கொஸ்டின் பேப்பரை மட்டுமே நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன். வெளியே எங்கேயோ போய் இவங்க கொடுக்குறது அவங்க கொடுக்குறது அப்படி சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை அட்டன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் கேட்குறேன். எதனாலனா, டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு டைம் இருக்காது. அதேமாதிரி வாட்ச் கம்பல்சரியாக உங்கள்கிட்ட இருக்கணும். எக்ஸாமுக்கு கம்பல்சரியாக வாட்ச் தேவைப்படும். யாருமே இந்த தப்பு பண்ணாதீங்க. வாட்ச் ரொம்ப முக்கியம்.
எந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமோ அதில் ஒன்று வாட்ச்சு எக்ஸாம் வந்து நம்ம இங்கே டெஸ்ட்டு வந்து நம்ம வீக்லி நம்ம அட்டென்ட் பண்ணி பார்த்துட்டு போகணும். ஸோ இதெல்லாம் ஒரு இது. அதேமாரி அவுட் சோர்ஸ் போய் நம்ம நிறைய படிக்கிறோம் அப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. புக்ஸை தான் நம்ம படிக்கணும். புக்ஸை மட்டும்தான் நம்ம படிக்கணும். அதை படித்து முடித்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு புக்லேயும் நீங்கள் தமிழ் படிக்கும்போது எங்கெங்கே கண்டென்ட் இருக்கோ அதை ஹைலைட் பண்ணி வச்சு நீங்கள் முடிக்க போகிறீங்க. 6th to 12th வரை தமிழ் நியூ புக்கு, ஓல்டு புக்கு இப்படி நீங்கள் படித்து முடித்தாலே உங்களுக்கு போதும். இதை தாண்டி நீங்கள் பெருசாக நீங்கள் எதுவும் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் சிலபஸையும் மொத்தமாக கவர் பண்ணலை. அதனால் புக்கில் இருக்கிறது முதல்ல படித்து முடித்தாலே போதும். அதே மாதிரி தான் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் 6th to 12th வரை புக்ஸெல்லாம் நீங்கள் ரவுண்ட் அவுட் பண்ணிவிட்டு, இப்போ ஜாகிரஃபி எடுத்தால் ஜாகிரஃபியில் என்னென்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி கிளியராக வந்து படித்து வச்சுங்க. அதேமாதிரி எல்லா யூனிட்டுக்கும் புக்கில் இருக்கிறது மட்டுமே வந்து படித்து வச்சுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6th to 12th 6th to 10th வரைக்கும் நான் நல்லா சூப்பராக படிச்சிடுறேன். 11th 12th அரையும் குறையும் படிக்கிறோன்னா அப்படி படிக்கிறது சுத்தமாக வந்து வேஸ்ட்டு. ஒரு படிக்கிறோம் தமிழ் படிக்கிறோமா, தமிழ்லாம் 6th to 12th 6th ஸ்டாண்டர்ட் எப்படி படிச்சோமோ அதே மாதிரி தான் 12th ஸ்டாண்டர்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து கம்ப்ளீட்டாக படிக்கணும். அதே மாதிரி தான் இப்போ குவாலிட்டி படிக்கிறோன்னா 6வது புக்கில் வந்து ஆரம்பித்து 12வது புக்கு வரை அந்த ஈக்குவலான சமமான நோக்கத்தில் தான் படிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் விட்டு படிக்கிறேன், இல்லை அரைங்குறையாக படிக்கிறேன் அப்படின்னு இருந்தால் அது வந்து தப்பு. ஸோ இந்த தவறுமே வந்து யாருமே மஸ்ட்டு பண்ணாதீங்க. மேக்ஸ் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸ் வந்து புக்கில் இருந்து டைரக்ட் கேள்வி அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு 23 மினிமம் 23 நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும் கரெக்டாக. புக்கில் இருந்து உங்களுக்கு டேரெக்டாக அப்படியே வரும். ஸோ நீங்கள் 6வது புக்கில் இருந்து அது சின்ன கொஸ்டினாக இருந்தாலும் சரி 6வது புக்கில் இருந்து அந்த சின்ன கேள்வியிலேருந்து ஆரம்பித்து அப்படியே நீங்கள் படிக்கணும். பெரிய கேள்வி வரைக்கும் அப்படியே நீங்கள் படிக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் போட்டு பார்க்குறீங்க அப்படிங்கும்போது எல்லா கேள்வியும் போட்டு பார்க்குறீங்க அப்படிங்கும்போது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டேரெக்டாக அப்படியே வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ இது மேக்ஸில் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் கொஞ்சம் நீங்கள் படித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுமாதிரி ரீசனிங் ஒரு தடவை கொடுத்துருப்பாங்க. அந்த ரீசனிங்க்கு ஏற்ற மாதிரி புக்கில் வந்து இல்லைனாலும் கொஞ்சம் நீங்கள் அவுட் சோர்ஸ் இதுக்கு மட்டும் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். எப்படி சொல்லிங்கன்னா நம்பர் சீரீஸ்னால் ஒரு 10ஆம் வகுப்பு தரத்துக்கு என்னென்னலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பசில்ஸ் இருக்குன்னா பசில்ஸில் ஒரு 10ஆம் வகுப்பு தரத்துக்கு என்ன கேள்வி கேட்பாங்க. டைஸ் இருக்குது, லாஜிக்கல், விஷுவல், அல்பானிமரி இது போலலாம் இருக்குது. ஸோ அந்த 10ஆம் வகுப்பு தரத்துக்கு எந்த அளவுக்கு கேட்பாங்களோ அந்த அளவுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் அவுட் சோர்ஸில் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுது. ஆனால் அதில் வந்து 10 கேள்வி இருக்குது. மேலே இருக்க அந்த 15 கூட உங்களுக்கு டஃப்பாக இருக்காது. கீழே இருக்க 10 உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்க வாய்ப்புகளானது இருக்குது. மேக்ஸ்லாம் கட்டாயமாக வந்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். புக்கில் இருக்கிற கேள்வியை நல்லா படித்தாலுமே அதே கேள்வி உங்களுக்கு கொஸ்டினில் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது மறந்து போக வாய்ப்புகளானது இருக்குது. மேக்ஸில் 100% நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி நீங்களே கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதான் கண்டென்ட் வைஸ் ரெடி பண்ணி வச்சாலும் சரி, அது சிலபஸ் வைஸ் ரெடி பண்ணி வச்சாலும் சரி, சிம்ப்ளிகேஷன், பர்சன்டேஜ் அப்படி ரெடி பண்ணி வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் ஓவராலாக ரெடி பண்ணி வச்சாலும் சரி, பிரிண்ட் அவுட் மாதிரி மேக்ஸ் கொஸ்டினை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். கொஸ்டின் ரெடி பண்ணி அதை நீங்கள் கையிலேயே வச்சுக்கணும். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மேக்ஸ் போடணும்னு தோணுதோ அப்போல்லாம் அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சு நீங்கள் மேக்ஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆனது பண்ணிக்கலாம். கொஸ்டினே வந்து நீங்கள் தான் ரெடி பண்ண போகிறீங்க, புக்கிலேருந்து எடுத்து நீங்கள் தான் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத புரிஞ்சுங்க. அதே மாதிரி நம்ம இந்த ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது இல்லையா, ஹிஸ்ட்ரி இருக்குது, இந்த யூனிட் 3 இருக்குது இல்லையா, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இதுவாக இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா இந்த 6வது யூனிட் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் இந்த 6வது யூனிட்டாக இருக்கட்டும். இது ரெண்டுத்துலேயும் வந்து அந்த கூற்று கேள்விகள் நிறைய கேட்பாங்க. அசர்ஷன், ரீசன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேள்விலாம் இதில் நிறைய இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு கண்டென்ட் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டோரி மாதிரி இருக்கிறத நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சு நிதானமாக என்ன ஏதுன்றத நம்ம பார்த்துக்கணும். இதில் வந்து கூற்று கேள்வி, அந்த கூற்று காரணம் வச்சு இந்த 2 யூனிட்டில் கேள்விகள் வந்து மேஜராக இடம் பெறும். அதனால் இதை நீங்கள் நல்லா பார்த்துங்க. குவாலிட்டி புக்கை நீங்கள் நல்லா படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். குவாலிட்டி ஒரு சில கொஸ்டின் வந்து மேபி வெளியேந்து போகலாம், வாய்ப்புகளானது இருக்குது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் புக்கை படிச்சிங்கன்னா அதேமாரி இந்த யூனிட்டு 5, யூனிட் 6 நீங்கள் வெளியே கம்பல்சரி நீங்கள் வெளியேருந்து கண்டென்ட் எடுத்து படிக்க வேண்டியது அவசியம்தான். மற்றபடி எந்த யூனிட்டுக்கும் நீங்கள் வெளியே போக தேவையில்லை. சயின்ஸாக இருக்கட்டும், ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், இல்லை யூனிட் 3, யூனிட் 4 இருக்கட்டும். இந்த யூனிட் 5, யூனிட் 6க்கு மட்டும்
கொஞ்சம் நீங்கள் கண்டென்ட்டு வெளியே கட்டாயமாக நீங்கள் படிக்கணும். அதுவும் யூனிட் 6க்குலாம் கட்டாயமாக நீங்கள் வெளியே படித்தே ஆகணும். 20 கேள்வி இடம்பெறும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த யூனிட் 6லாம் வெளியேருந்து கட்டாயமாக நிறைய கேள்வி வரும். ஸோ அதெல்லாம் என்னென்ன படிக்கணுன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு புக்கில் இருக்கிறத படித்து முடிச்சுருங்க. சிம்பிளாக நான் இப்போ சொல்கிறேன். அது வந்து எடுத்து எழுதி கூட வச்சுங்க, இல்லை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. எப்படி படிக்கணும்னா, தமிழ் வந்து காலைல படிங்க, ஜெனரல் ஸ்டடீஸை மதியானமாக வந்து படிங்க, அடுத்து மேக்ஸ் வந்து நைட்டு போட்டு பாருங்கள். இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தடு. இல்லை நான் ஃபஸ்ட்டு தமிழை படித்து முடிச்சிடுறேன்னா தமிழ் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்து முடிச்சுங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாரி தமிழ், ஜெனரல் ஸ்டடீஸு, மேக்ஸ் இந்த 3த்தையும் ரொட்டேஷ்னலாக வந்து படித்து கொண்டு வருவாங்க. கட்டாயமாக டெய்லியும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஆனது இருக்கும். வெளியே போய் நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. நீங்கள் ப்ரீவியஸ் இயராக நடந்திருக்க கொஸ்டின் பேப்பரை தான் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்றத புரிஞ்சுங்க. ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு பெருசாக ப்ராக்டிஸ் ஆனது தேவையில்லை. தமிழ் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் போட்டு பாருங்கள். முக்கியமாக மேக்ஸ் கம்பல்சரி வந்து போட்டு பாருங்கள். மேக்ஸுக்கு தான் நான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னென்னா மேக்ஸ் வந்து திடீர்னு உங்களுக்கு பெரிய கொஸ்டினும் தெரியாத இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் புக்கில் படிக்கிற கொஸ்டினே வந்து ஒரு பிடிஎஃபாக நீங்கள் ரெடி பண்ணி கொஸ்டின்ஸை மட்டும் ரெடி பண்ணி வச்சு அதை ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வச்சுங்க. அது எத்தனை கொஸ்டின் வந்தாலும் சரி ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எடுத்து வச்சுங்க. அதுக்கு ஒரு 200 300 செலவு பண்ணாலும் தப்பு இல்லைன்னு வச்சுங்க. ஓகேவா? ஒரு 200 300 செலவு பண்ணாலும் பரவாயில்ல. மேக்ஸ் கொஸ்டின்லாம் ரெடி பண்ணி நீங்களே புக்கிலேருந்து எடுத்து ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க. ஸோ இப்போ உங்கள் கையிலேயே வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் மேக்ஸ் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். அதுவும் எந்த அளவுக்கு வேகமாக போடுறோம் அப்படின்றதும் இருக்குது. ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நம்ம ரொம்ப ஸ்லோவாக போட்டாலும் நமக்கு டைம் ஆனது பத்தாது. ஸோ இதுவும் நல்லா நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பண்ணக்கூடியது வாட்ச் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வேணும். வாட்ச் வச்சு நீங்கள் டைம் டெஸ்ட் பண்ணிங்க. எவ்வளோ நேரத்தில் வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க, மேக்ஸ் எவ்வளோ நேரத்தில் போடுறீங்க அப்படின்றது. இப்போ எடுத்ததுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது அது 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட ஆகும் தான். அது நமக்கு என்னென்னே தெரியலங்கும்போது கட்டாயமாக டைம் ஆனது எடுக்கும். இப்போ நீங்கள் நல்லா படித்து முடிச்சுட்டு சால்வ் பண்ணும்போது அந்த டைம் ஆனது எடுக்காது. கொஸ்டின்லாம் நம்ம எப்படி அணுகணுன்றது வந்து இருக்குது. ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் 4ல் ஏதாச்சும் ஒன்றாச்சும் நமக்கு தெரியும். அட்லீஸ்ட் அந்த ஒன்று தெரிஞ்சாச்சும் அந்த ஆப்ஷனை வந்து நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸ்லாம் பெருசாக கேட்பாங்க. பெருசாக கேட்கும்போது அதெல்லாம் வந்து நம்ம பதட்டப்படாமல் ஜஸ்ட்டு நம்ம ஒரு வாட்டி நிதானமாக தெளிவாக ரீட் பண்ணிடணும். தெளிவாக ரீட் பண்ணிட்டாலே நமக்கு வந்து ஓகே இந்த கேள்வி வந்து என்ன கேட்குறாங்கன்றது புரிஞ்சிடும். நம்ம வந்து ஒரு பதட்டத்துலேயே வந்து பார்த்தோம்னா அந்த கேள்விகள் என்ன கேட்குறாங்கன்றது புரியாது. ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக தான் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெத்தடாக தான் இருக்கும். வெளியெல்லாம் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அங்கே போய் படிக்கிறேன் இங்கே போய் படிக்கிறேன்னு. புக்கை மட்டுமே படித்தாலே நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். 160 கேள்வி டேரெக்டாக புக்கிலேருந்து வரும். ஒரு 10 கேள்வி நீங்கள் புக்கை படிச்சுட்டு போகிறதுனால கட்டாயமாக அந்த ஒரு 10 கேள்வி நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும். மீதி 30 கேள்வியில் நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் கேள்விகள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். 170 போதும். அதுக்கு மேலே வரது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆடட் கொஸ்டின்ஸ் தான். அப்படி தான் கணக்கில் வரும். சரியா? ஸோ இப்போதுலேருந்து எல்லாமே நல்லபடியாக படிங்க. ஒரு 8 மாதம் டைம் இருக்குது. 7 மாதம் நல்லபடியாக படிங்க. 8வது மாதம் நீங்கள் நல்லபடியாக ரிவிஷன் ஆனது பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சிலபஸ்லாம் படித்து முடிச்சிடுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நல்ல ரிவிஷன் ஆனது நீங்கள் பண்ணலாம். நிறைய டைம் இருக்குது. கரண்ட் அஃபேர்லாம் அந்த டைமில் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ அதெல்லாம் இதுகள் இருக்குது. அதெல்லாம் வந்து இருக்குது கண்டென்ட். அதெல்லாம் நீங்கள் வெளியே போய் தான் படிக்கணும். அதேமாதிரி திருக்குறள் ரிலேட்டடில் வெளியே போய் படிக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் சீக்கிரமாக சிலபஸை நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே முடிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சரியா? ஸோ கரெக்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு வீடியோ வரும். தேங்க்யூ.